வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. Realme GT மாஸ்டர் எடிஷன்லேயும் அதே மாதிரி ஏர்லி ஆக்சஸ் மூலமா நீங்கள் வந்து Realme UI 3 அண்ட் Android 12க்கான அப்டேட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ட்ரையல் வெர்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இதை அப்டேட் பண்ண முடியும். ஸோ ட்ரையல் வெர்ஷன் இல்லாமல் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலிமா வேறு எப்படியாவது டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா மேபி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால் உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் அப்டேட்ஸை செக் பண்ணுங்கள். அதில் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் லைன் பை லைனாக உங்களுக்கு எப்படி அப்டேட் கொடுக்கணும்னு இந்த ஏர்லி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் பை லைனாக படித்து பாருங்கள். அப்படி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரையல் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன்லோட் கொடுங்க. அதிலே வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து Android 12 கிடச்சிரும். ஸோ Android 12 ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பக்ஸோ இல்லை பிடிக்காத விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா இந்த ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரோல் பேக் பேக் ஃபார் Realme GT மாஸ்டர் எடிஷன்னு. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா மேபி ஒரு 4GB 4.2 GB கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து எகெயின் உங்களுக்கு ஏற்கனவே என்ன வெர்ஷன் Android 11 இருந்துச்சுன்னா அந்த Android 11க்கே போயிடும். ஒருவேளை உங்களுக்கு Android 12 பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறையா வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தா ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ட்ரையல் வெர்ஷனில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் வெர்ஷனில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனாக கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு வேளை பக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அவங்களே அப்டேட்ஸில் திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும். ஓகே, ட்ரையல் வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய Realme GT மாஸ்டர் எடிஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட்லேயே உங்களுக்கு ஸ்டேபிள் வெர்ஷன் இருந்துச்சுன்னா டைரெக்டாக காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் A09 அப்படின்னு காமிக்குது, Realme UI 2 அண்டு Android 11. இதில் உங்களுக்கு ரைட் டாப்பில் ஒரு செட்டிங்ஸ் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அண்ட் ஆல்சோ செலக்ட் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குங்கிறத சொல்கிறேன். இந்த ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நம்பர்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லும் வெரிஃபிகேஷன் கோடெலாம். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ட்ரையல் வெர்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ட்ரையல் வெர்ஷனை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ லோடிங் காமிக்குது, பட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் எப்படியே செக் பண்ணிட்டேன், இங்கே வந்து இல்லைன்னு தான் காமிக்குது. நோ டெஸ்ட் வெர்ஷன்ஸ் அவைலபிள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ரையல் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு Android 12 அண்டு Realme UI 3 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ட்ரையல் வெர்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனில் போனீங்கன்னாக்கா அந்த பேஸ்டு வெர்ஷனில் போயிட்டு யூஆர் ஏ டெவலப்பராக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நோ நீட் யூஆர் ஆல்ரெடி ஏ டெவலப்பர்னு இருக்குது. ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ட்ரையல் வெர்ஷனை செக் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களே அந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ட்ரையல் வெர்ஷனில் நீங்கள் கொடுத்தது ஒரு வேளை சரியில்லை, இல்லை அதில் ஏதாவது பக்ஸ் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஏர்லி ஆக்சஸ் பேஜே ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டவுன்லோட் லிங்க் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏர்லி ஆக்சஸ் பேஜே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ரோல் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் Android 12 இருக்கீங்க அப்படின்னாக்கா எகெயின் நீங்கள் வந்து Android 11 போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன லாஸ்ட் பேக்கேஜ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A09 இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் இந்த Android 12 கிடைக்கும். அதில் ஏதாவது பக்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து எகெயின் நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே சாஃப்ட்வேர் அப்டேட்டை போயிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய 3 பட்டன், அதாவது அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா செலக்ட் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருங்களோ அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எகெயின் Android 11 கிடச்சிரும். எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது கிடைச்சா மட்டும்தான் லக்கு. ஒரு சில டெவலப்பர்ஸுக்கு கொடுக்கலாம், ஒரு சில டெவலப்பர்ஸுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் இருந்துச்சுன்னா Android 12 ரிசீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். மேபி February எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா Realme
X50 Pro, Realme GT editions இருக்கக்கூடிய mobiles and Realme X series இருக்கக்கூடிய mobiles and also Realme 7 Pro and Realme 8 Pro இந்த mobilesக்குலாம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா Android 12 and Realme UI 3 கான ஸ்டேபிள் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதோட ஃபார்மட்டிங்கை ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஃபார்மட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் மினிமம் ஒரு 60% இல்லை 70% வச்சிங்க. நீங்கள் வந்து ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மினிமம் வந்து ஒரு 60% இல்லை 70% அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 80% வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபார்மட் அடிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ஃபார்மட் அடிச்சிங்கனாலும் பெஸ்ட்டு. ஸோ ஃபார்மட்டிங் பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுடைய சிம் கார்டு ஏதாவதுனாக்கா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சிம் கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் சிஸ்டம் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கப் அண்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துட்டே வாங்க. அதுலேயும் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா எரேஸ் ஆல் டேட்டா ஃபார்மட் ஆர் ரீசெட் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸு அண்டு ரீசெட் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஒன்லி. அது ரெண்டும் தேவையில்லை எனக்கு. எரேஸ் ஆல் டேட்டாவை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எரேஸ் டேட்டாவை எகைன் கிளிக் பண்ணுறேன். எகைன் திரும்பவும் கேட்குது எரேஸ் டேட்டா. ஸோ எரேஸ் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போதைக்கு ஃபார்மட்டிங் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஃபார்மட் ஆகிட்டுருக்குது. ஸோ ஃபார்மட் நடந்துகிட்டு இருக்கும்போது பேட்ரி பேக்கப் அட்லீஸ்ட் ஒரு 60% 70% வச்சிங்க. அதுதான் வந்து உங்களுடைய மொபைலுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மட் நடக்கும்போதே சார்ஜரில் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ பூட்டப் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு வழியாக எனக்கு பூட்டப் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு இந்த பேஜ் வந்திருக்கு. இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காமிக்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ ஒரு வழியாக ரியல்மி UI வந்துடுச்சு. இப்போதைக்கு கெட் ஸ்டார்டர். ஸோ அவ்வளோதான், ஃபார்மட்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபார்மட்டிங் சிம்பிளாகவே இருக்குது அண்ட் இன்ஸ்டாலேஷனும் ரொம்பவே சிம்பிளாகவே இருக்குது அப்டேட்ஸ்லாம் வரும்போது இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில். ஸோ இப்போதைக்கு நான் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அபவுட் ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ Snapdragon 778 6GB ரேமு. இப்போ பார்த்தீங்கன்னா 128GB 107GB எனக்கு அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஸோ Android 11 அண்ட் Realme UI 2. ஸோ அப்டேட்ஸ் செக் பண்ணிவிடும். இது வரைக்கும் நான் எதுவும் வைஃபைலாம் கனெக்ட் பண்ணல. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டு A9 தான் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A9 தான் காமிக்குது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு சொல்லுது ஒரு 3 டைம்ஸ் சொல்லுது. ஸோ கண்டினியூஸாக டேப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் நவ் இன் டெவலப்பர் அப்படின்னு காமிக்குது. ஸோ டெவலப்பர் மோடு இப்போதைக்கு நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். எகைன் நீங்கள் டேப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த டெவலப்பர் மோடு ஆன்லேயே காமிக்கும். ஸோ நோ நீட் யூ ஆர் ஆல்ரெடி அ டெவலப்பர் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு மொபைல் எடுத்திங்கனாக்கா எப்படி இருக்குமோ ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரியே இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.